கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நான் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் இது. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சீஷர்களை 11 சீஷர்களை காத்து கொண்டேன். 12வது சீஷனை நீர் கொடுத்திருக்கிறீரே, அவன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவன் கெட்டு போக போகிறான். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவன் கெட்டு போகிறதான கேட்டின் மகன் என்று யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, 11 சீஷர்களும் காப்பாற்றப்பட்டார்கள், தப்படிக்கப்பட்டார்கள் சோதனையில் இருந்து. ஆனால் யூதாஸ் காரியத்து மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலேயே ஐயோ என்று சொல்லப்பட்டவன். காரணம், கேட்டின் மகன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனார். கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்தார். அவர் மரித்ததுனாலதான் நமக்கு ரட்சிப்பு உண்டானது. வேத வாக்கியம் நிறைவேறினது. பிரமாணங்களின்படி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். பரலோகத்திற்கும் மனுகுலத்திற்கும் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற காரியம் நிறைவேறின ஒரு விஷயம் சிலுவையில் தான். இவ்வளவு ஒரு பெரிய மகத்துவமான ரட்சிப்பு மனுகுலத்திற்கு விளங்குகிறதற்கு யூதாஸ் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவன் கெட்டு போனான். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவன் கெட்டு போனான். ஆண்டவரை காட்டி கொடுத்து அவன் மரித்த மரணம் கூட சாதாரணமான மரணம் இல்லை. மன உளைச்சலுக்கு உட்பட்டவனாய் தற்கொலை செய்து அவன் மாண்டு போனான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், தேவகுமாரனை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு ஆச்சரியமான இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாசுக்கு இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. யூதாசே, தேவகுமாரனை காட்டி கொடுக்க நீ தீர்மானம் பண்ணி இருக்கிறாய் அல்லவா? சீக்கிரத்துல காட்டி கொடு. சீக்கிரத்துல உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை செய் போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானா சீக்கிரத்துல நான் சிலுவைக்கு போகட்டும், சீக்கிரத்துல நான் சித்திரவதை படட்டும் என் பிள்ளைகளுக்காக, சீக்கிரத்துல என் பிள்ளைகளுக்காக நான் ரத்தத்தை சிந்தட்டும், சீக்கிரத்துல என் பிள்ளைகளை நான் மீட்டு எடுக்கட்டும் என்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய என்று. யூதாசு அவனுடைய கடமைகளை செய்தது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், நமக்காக ரத்தத்தை சிந்தினார், பாடுபட்டார், மனுகுலத்திற்கு ரட்சிப்பை அவர் கொண்டு வந்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலும் யூதாஸ் இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யூதாஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த வசனத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் உங்க அலுவலகத்துல ஒரு யூதாஸ் உங்களுக்கு இருக்கலாம், உங்க குடும்பத்திலேயே ஒரு யூதாஸ் உங்களுக்கு இருக்கலாம், உங்க கூடவே ஒரு யூதாஸ் இருக்கலாம். அந்த யூதாஸை பகைக்காதீங்க, அந்த யூதாஸை சபிக்காதீங்க, அந்த யூதாஸை வெறுத்து தள்ளிடாதீங்க. அந்த யூதாஸ் இருக்கிறது நிமித்தம்தான் உங்க வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நீங்க உருவாக்கப்படுவீங்க. அந்த யூதாஸ் இருக்கிறதுனாலதான், அந்த யூதாஸ் நிமித்தமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறப்படும். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலும் காணப்படுகிற யூதாஸை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யூதாஸ் எங்கே இருந்தான்? 12 சீஷர்களிலே ஒருவனாக அவன் இருந்தான். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதான்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும்.
மீதியான சீஷர்களுக்கு விளக்கமாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு உங்க கூட இருக்கிற யூதாஸ் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த யூதாசுகள் உங்களோடு கூட இருக்கிறதுனாலதான் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு பக்குவப்படுத்தப்படுறீங்க. அதனாலதான் ஆண்டவர் சில யூதாசுகளை அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்குள் திடனாயிருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், மரண பரியந்த உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற யூதாசு தன்னுடைய கடமைகளை செய்ய செய்ய மறுபக்கம் நீங்க ப்ரமோஷன் அடைந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மறுபக்கம் நீங்க ப்ரமோஷன் அடைந்து உயர்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட யூதாசு தன்னுடைய கடமைகளை செய்ய செய்ய மறுபக்கம் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றி நீங்கள் உயர்ந்து கொண்டே போயிட்டு இருப்பீங்க என்கிற ரகசியத்தை நீங்க மறந்துடாதீங்க. சோதனையான நேரத்துல, உபத்திரமான நேரத்துல, பாடான நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல சொர்ந்து போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எந்த நேரத்துல அவங்க நோக்கி பார்த்தாங்க? உபத்திரமான நேரத்துல, போராட்டமான நேரத்துல. கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோர்ந்து போகாத தேவனுடைய பிள்ளைய, சோர்ந்து போகாத. ஆண்டவருக்காக திடமனதாயிரு, தைரியமாயிரு, உற்சாகமாயிரு. ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தி இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வசனங்களை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதிற்கு இவர்கள் வாழ்க்கையில வெளிப்பட. ஆண்டவரே, இவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். கர்த்தர் இவர்களுக்கென்று வைத்திருக்கிறதான ஒவ்வொரு பொறுப்புகளை நன்மையும் நேர்த்தியாக செய்யத்தக்க கர்த்தர் கிருபித்தார். இவர்களுக்கு விரோதமாய் வருகிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னவா இருந்தாலும் அதிலிருந்து இவர்களை மீட்டெடும், இவர்களை காப்பாற்று. 11 சிஷ்யர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எப்படி நீர் அவர்களை பத்திரமாக காப்பாற்றி கொண்டீரோ அதே போல இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றி உதவி செய்யும். இவர்கள் தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இவர்களுக்கு வைத்திருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களை புரிந்து கொண்டு இன்னும் மென்மேலும் கர்த்தருக்காக பிரகாசிக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபித்தார். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. Have a good day.